ஹாய் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான், நல்லா இருந்தாலும் உங்களுக்காக தான். மோட்டிவேஷன் சொல்கிறாங்களே, அது என்ன மோட்டிவேஷன்? எங்கேருந்து வருது, யார்கிட்ட இருந்து வருது? அடுத்தவங்க சொன்னால் நமக்கு மோட்டிவேட் ஆகுமா, இல்லை நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணுமா? இது புரியாத புதிராக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மோட்டிவேஷன் என்பது ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வரணும். நம்ம முதல்ல யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு நாமே வந்து தோலை தட்டி கையை தட்டி நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான், உற்சாகப்படுத்திக்கணும் அப்படின்றது தான். உற்சாகம் அப்படின்ற வார்த்தையே உற்சாகமாக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது எப்போவுமே உற்சாகமாக இருக்கும், அது ஒரு தனி உலகத்தில் இருக்கும். அப்போ நம்ம மட்டும் ஏன் வந்து எல்லாத்த பற்றியுமே கவலைப்பட்டுட்ருக்கோம்? யோசிச்சிங்களா? இல்லை ஒரு நாளாவது நம்ம ஒரு 10-15 வயதுக்கு பிறகு நமக்கு என்ன வரும், என்ன தெரியும் அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும், எடை போடணும், நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வெற்றி பெறலான்றது தான் விஷயமே. இதை நாம் யாரும் வந்து சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. இதை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டெய்லரிங் வருமா, இல்லை வந்து பெயிண்டிங் வருமா, இல்லை வேறு விளையாட்டு வருமா, இல்லை வந்து நல்லா பேசுவீங்களா, இல்லை அமைதியாக இருப்பீங்களா, இல்லை வந்து நல்லா யோகா பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியுமா அப்படின்றது ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சில சமயம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம், சில சமயம் வந்து ஆரோக்கியமான பழங்களை சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், சில சமயம் இயற்கையை ரசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், கவிதை எழுதுவோம். ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் சில பேர் கண்டுபிடிப்பாங்க நம்மளை பற்றி. நீ நல்லா பாடுறியே, நீ பேசாமல் பாடகன் ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை கூட நம்ம என்ன நமக்கு பாட தெரியும் அப்படின்னு நினச்சிப்போம். பட் பாட தெரியும்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அதை நம்ம அடிப்படையிலேருந்தே சிறப்பாக நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் விஷயமே தவிர இவங்க மோட்டிவேட் பண்ணல, இவங்க உற்சாகப்படுத்தலை, நம்ம வீட்டில் உற்சாகப்படுத்தலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உற்சாகப்படுத்தலை அப்படின்லாம் நம்ம நினைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நீ எனர்ஜெட்டிக்காக இருக்க முயற்சி பண்ணு. அப்புறம் அடுத்தவங்க சொல்கிற எனர்ஜி நம்ம மேலே பரவும். அதுக்கு பிறகு நம்ம எதை எடுத்தாலும் நம்ம வெற்றி தான், வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து விழும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, 99% வந்து உழைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரே ஒரு பர்சன்ட் தான் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி முதல்ல உங்களை நீங்கள் அறிஞ்சுக்குங்க. உங்களை பற்றி என்ன தெரியும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்றத தானாக வந்து உங்களுக்கு அதற்கான உதவிகள் வந்து எல்லா பக்கத்துலேருந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் இதை யோசித்து பாருங்களேன். இப்போ படுத்துக்கிட்டு இரவு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதற்கு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அதை எழுத ஆரம்பிச்சிட்டாலே அடுத்த உதவிகள் தானாக வந்து எல்லா பக்கத்துலேருந்து வரும். ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு புலி இருக்குது, ஒரு டியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது மான் இருக்குது. இது ரெண்டில் எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து மான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். ஆனால் வந்து புலி வந்து ஈஸியாக துரத்தி பிடிச்சி சாப்பிடுதே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு இந்த புலி வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடும். லாங் டிஸ்டன்ஸில் வந்து மான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். தனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓட தெரியும், ரொம்ப லாங்கான்றது தெரியாமலே அது புலிக்கிட்ட வந்து சிக்கிக்குதுங்க. இதுதான் தன்னுடைய டேலண்ட் வந்து அதுக்கே தெரியாதனால தான் வந்து புலிக்கிட்ட ஈஸியாக மாட்டிக்குது. இதே போல் தான் நமக்கும் நம்ம டேலண்ட் தெரியறதில்ல, அந்த டேலண்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களோட தேடி வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் குட் பை, தேங்க்யூ, டேக் கேர்.